அண்மையில் நடைபெற்ற இஸ்ரேல் காசா போர் உடன்படிக்கையின் போது உரையாற்றிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ஈரானுடன் அமெரிக்கா அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த முடிந்தால் அது நன்றாக இருக்கும் என தெரிவித்தார். ட்ரம்பின் விருப்பத்தை ஈரானின் தலைவர் அயத்துல்லா அலி கமீனே நிராகரித்தார். மேலும் ட்ரம்ப் எப்போதும் பெருமையுடன் ஈரானின் அணுசக்தி மையங்களை குண்டு வீசி அளித்ததாக கூறுகிறார். அவர்கள் கனவு காணட்டும், ட்ரம்ப் தன்னை ஒரு டீல் மேக்கர் என சொல்கிறார். ஆனால் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட முன்னரே அதன் விளைவு இப்படித்தான் இருக்க வேண்டும் என அவரே தீர்மானிக்கிறார். அது ஒரு ஒப்பந்தம் அல்ல, மாறாக ஒரு திணிப்பு மற்றும் மிரட்டலாகும். ஈரானுக்கு அணுசக்தி வசதிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அமெரிக்காவிற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? அதன் சர்வாதிகாரமான இந்த தலையீடுகள் பொருத்தமற்றவை என ஈரானின் தலைவர் கருத்து தெரிவித்துள்ளார். ஈரான் ரகசியமாக அணு குண்டுகளை உருவாக்க முயற்சி செய்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது. ஆனால் இதனை மறுத்து வரும் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் எரிசக்தி நோக்கங்களுக்கானது மட்டுமே என்று கூறி வருகிறது.